9வது சர்க்கம் அந்தப்புர வர்ணனம். வாயுபுத்திரராகிய அனுமார் அச்சிறந்த அரண்மனையின் நடுவில் நீண்டதும் பெரிதுமான பரந்ததுமான ஒரு அழகிய மாளிகையை கண்டார். 1 யோஜனை நீளமும் 1/2 யோஜனை அகலமும் கொண்டு பல உபரிகைகளுடன் விளங்கிய அந்த அரக்கர் பெருமானின் வாழுமிடம். விசாலமான கண் படைத்த விதேக நாட்டு சீதையை தேடுவோராய் சத்துருக்களை அழிக்க வல்லோருமான அனுமார் எங்கும் சுற்றி வந்தார். அரக்கர் தலைவர்களின் இருப்பிடங்களை எல்லாம் நன்றாக பார்த்துவிட்டு அரக்கவரசன் மாளிகைக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய அனுமார் வந்து சேர்ந்தார். 4 தந்தம் படைத்த யானை, 3 தந்தம் படைத்த யானை ஆயுதமேந்தியவர்களால் சுற்றிலும் காக்கப்பட்டதும், பத்தினி பெண்களால் அரக்கிகளாலும் வலுவில் கொண்டுவரப்பட்ட அரச கன்னிகைகள் நிறைந்ததும் ராவனுடைய மாளிகையை விசாலமாய் விளங்கிற்று. முதலை, மகரம், திமிங்கிலம், சுறா, நீர்ப்பாம்பு முதலிய நீர்வாழும் பிராணிகள் நிறைந்தது. காற்றினால் அலைமிகுந்த கடல் போல் ஆக அந்த மாளிகை காட்சியளித்தது. குபேரனிடத்திலும் இந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் எந்த செல்வச் சிறப்புண்டோ அது ராவணனுடைய மாளிகையில் இருப்பதாய் தோன்றிற்று. இந்த அரக்கர் மாளிகையில் இருந்த செல்வம் இந்திரன், குபேரன், வருணன், யமன் இவர்களுடையது சமமாகவோ அல்லது அதற்கு மேற்பட்டதாகவோ இருந்தது. அம்மாளிகையின் நடுவில் வெகுவாய் அழகாய் விசித்திரமாய் வேலைப்பாடுகளுடன் கூடிய மற்றொரு அமைப்பை வாயுகுமாரர் கண்ணிற்றார். அது விஸ்வகர்மாவால் பிரம்மாவிற்காக வானுலகில் சிறந்தபடியாக விளங்கும்படியாக செய்யப்பட்ட புஷ்பக விமானம். தொட்டு பார்க்க தூண்டுவது போல் இஷ்டப்பட வழி செல்லக்கூடியதுமாய், முழுவதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதுமாய், மூவுலகத்தாராலும் போற்றத்தக்கதுமாய் விளங்கியதை அதை பிரம்மாவிடமிருந்து சிறந்த தவத்தால் குபேரன் அடைந்திருந்தான். குபேரனை தன் வலிமையால் வென்று ராட்சசராஜரான ராவணன் அதை கைப்பற்றினான். மான் முதலிய சித்திரங்களும் பொன்னால் அலங்கரிக்கப்பெற்ற அழகிய தூண்களுடன் பிரகாசமாய் விளங்கும்படி அது அமைந்திருந்தது. வான் முகட்டை தொடுவது போலும் மேருமலை, மந்திரமலை இவைகள் போலும் மங்களமே உருவாக்கொண்டாற்போல் கோபுரங்களுடன் அது புறத்திலும் அழகு மிகுந்ததாய் காணப்பட்டது. அக்னியைப் போலும் சூரியனைப் போலும் பிரகாசிப்பதும் தங்கப்படிகளையும் அழகிற் மேடைகளையும் உடையதாய் விஸ்வகர்மாவால் நன்கு செய்யப்பட்டதும், தங்கத்தாலும் படிகத்தினாலும் ஜன்னல்களுடன் விசிறிகளுடன் கூடியதும், இந்திரநீலம், மகாநீலம் முதலியவற்றாலான இரத்ன மேடை உடையதும், பவழம், விலையுயர்ந்த இரத்தினம், நிகரற்ற முத்து முதலியவற்றால் பலவிதமாய் சித்தரிக்கப்பட்ட அழகிய பிரகாசிக்கும் சிவப்பு சந்தனத்தின் நறுமணம் கமழ்வதும், உதயசூரியனை ஒத்ததும், சிறந்த பலவிதமான மாடிகளால் அலங்கரிக்கப்பட்டதும், தெய்வத்தன்மை வாய்ந்ததுமான புஷ்பக விமானத்தில் மகானான வானர வீரர் ஏறினார். அப்போது அங்கிருந்த அவர் அன்னம், பக்ஷணம், பானம் ஆகியவற்றில் உருக்கொண்டு வாயுவைப் போல் பரவிய நல்ல வாசனையை முகர்ந்தார். ராவணன் எங்குள்ளானோ அவ்விடத்திற்கு வாரும் என்று ஒரு உறவினர் சிறந்த உறவினனை அழைப்பது போல் அந்த வாசனை மகாபலம் பொருந்திய அவரிடம் செல்வதாய் போலிருந்தது. பிறகு நன்றாய் உட்கார்ந்து கொண்டு விசாலமானதும் அழகியமானதும் மண்டபத்தை பார்த்தார். அழகிற் சிறந்த ஒரு ஸ்திரீயைப் போல் ராவணனுடைய மனத்திற்கினியதாய் அது காணப்பட்டது. இரத்தின பழிகளுடனும் பொன் பல அணிகலன்களுடனும் இடையிடையே தந்த வேலைப்பாடுகளுடனும் படிகமிழைத்த தரையுடனும் முத்து, பவழம், வெள்ளி, பொன் இவைகளால் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த பல தூண்களை கொண்டதும், சமமாகவும் நேராகவும் நாற்புறம் அழகாய் அமைந்த உயர்ந்த தூண்களால் இறக்கைகளால் வானுலகை நோக்கி செல்வது போல் தோன்றிற்று. நாடு, நகரம், வீடு நிறைந்த பூமியை போல் விசாலமானதும் பூமியின் இயல்பை விளக்கும் சித்திரங்கூடிய பெரிய இரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது.
கொழுத்த பட்சிகள் பட்டொளி நிறைந்ததாம் நன்மணம் கமழ்வதும் அரக்கர் பெருமானால் நாடப்பெற்றதும் விலையுயர்ந்த ஆசனங்களுடன் கூடியதும் அகில் புகை நிறைந்ததும் அழகேற்றம் உள்ளதும் அம்சத்தை போல் வெளுத்ததும் மரியாதைகளுக்காக அழிக்கப்பட்ட பூக்களில் அழகியதும் காமதேனுவைப் போல் பிரகாசிப்பதும் மனத்திற்கினிய மகிழ்ச்சியை உண்டாக்குவதும் உடலுக்கு பளபளப்பை தருவதும் கவலையை போக்குவதும் தெய்வத்தன்மை வாய்ந்ததும் செல்வத்திற்கு பிறப்பிடம் போன்றதுமான அம்மண்டபத்தை பார்த்தார். ராவணனால் பரிபாலிக்கப்பட்ட அவ்விடம் சப்த சபர் ஸ்ருப ரச கந்தம் எனும் 5 சிறந்த சுவைகளால் அனுமாரருடைய 5 இந்திரியங்களையும் ஒரு தாய் குழந்தைக்கு களிப்பூட்டுவது போல் திருப்தி செய்வதாய் இருந்தது. இது சொர்க்கலோகமா, தேவலோகமா, இந்திரப்பட்டணமா, கந்தர்வபுரியா என்று மாருதி வியந்தார். அங்கே எரிந்து கொண்டிருந்த பொன்மயமான குத்து விளக்குகள் சூதாட்டத்தில் வல்லரசுகளால் தோற்கடிக்கப்பட்டு யோசனை இழந்து நிற்கும் சூதாடிகளைப் போல் காட்சியளித்தன. விளக்குகளின் பிரகாசமும் ராவனுடைய தேஜஸும் ஆபரணங்களில் காந்தியும் ஒன்று கூடி ஒளி வீசியதைக் கண்டு அவ்விடம் தீப்பற்றி எரிகிறதோ என எண்ணும்படி இருந்தது. அங்கே பலவிதமான ஆடைகளும் மாலைகளும் மணிகளும் பலவிதமான ஆபரணங்களும் பல வேஷங்களில் இந்திரனின் கம்பளங்களும் மேல் படுத்திருந்த ஆயிரக்கணக்கான சிறந்த பெண்களைக் கண்டார். இரவில் விளையாடி களைத்து பாதி உயிராக மேல் துடிக்கும் உறக்கத்திற்கு வசமாக மெய்மறந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆபரணங்கள் ஒலிக்காமல் தூங்கிய அப்பெண்களிடம் கூட்டம் ஒலியடங்கி அன்னங்கள் வண்டுகள் நிறைந்ததொரு தாமரை காடு போல் காட்சியளித்தது. பற்கள் மறைந்து கண்மூடும் தாமரையின் மனம் போன்ற மூச்சுக்காற்றுடன் உறங்கிய அவ்வழகான பெண்களின் முகம் மாருதியை பார்த்தார். பகலில் மலர்ந்து பின்பு இரவில் இதழ்கள் குவிந்த தாமரை பூக்களைப் போல் அவர்களுடைய முகங்கள் அப்பொழுது விளங்கின. அம்முகங்களாகிற தாமரையை மதம் பிடித்த வண்டுகள் மலர்ந்த தாமரைகள் என்று கருதி மீண்டும் மீண்டும் நாடிச் சென்றன. இவ்வாறு அவ்வாறென சிரேஷ்டர் அம்முகங்களில் குணங்களை அவைகளை தாமரைக்கு சமமாகவே கருதினார். பெண்களுடன் பிரகாசித்து அம்மண்டபத்தின் சரத்காலத்தில் நட்சத்திரங்களுடன் பிரகாசிக்கும் நிர்மலமான ஆகாயம் போலிருந்தது. அவ்வரக்கர் கோமானும் அவர்களால் சூழப்பெற்றதும் நட்சத்திரங்களால் சூழப்பெற்ற சந்திரனைப் போல் விளங்கினார். அப்போது அவ்வானரர் இவர்களை பார்த்து, வானுலகத்தில் புண்ணியம் சேஷத்துடன் நட்சத்திரங்கள் இங்கு ஒன்று கூடினவோ என்று எண்ணினார். அப்பெண்கள் தெளிவான முகம், நிறமும் பிரகாசமும் சிறந்த அழகியதுமான நட்சத்திரங்களின் சோபையைப் போலவே விளங்கினார். தாறுமாறாக அணியப்பட்ட பருத்த மாலைகளுடனும் குடித்துவிட்டு விளையாடிய பொழுது கலைந்து போன சிறந்த ஆபரணங்களுடன் தூக்கத்தில் மெய்மறந்தவர்களையும், உத்தம ஸ்திரீகள் என சிலர் திலகமிழந்தவர்களையும், சிலர் சிலம்பு கழன்றவர்களையும், சிலர் தழுவிய மாலையை பக்கத்தில் உடையவர்களையும், பாரம் சுமந்து வந்த பெண் குதிரை போல் நூபரங்களில் சரடுகளை கட்டுக்கொண்டிருப்பவர்களாக, முத்துமாலைகள் சுழற்றுபவர்களாகவும், ஆடை அவிழ்ந்தவர்களாகவும், பெரிய கட்டிலில் யானை எராசல் மதிக்கப்பட்ட பூங்கொடி போன்றவர்களும், சிலர் அறுத்து கசக்கி போன மாலையை உடையவர்களாகவும் அழகிய குண்டலங்களை அணிந்தவர்களாகவும் காணப்பட்டனர். சில ஸ்திரீகள் அழகிய முகங்களை கொண்டவர்களாகவும் அவர்கள் கழுத்தில் அணியப்பட்ட முத்துமாலையானது சந்திரனை சுற்றி வரும் நட்சத்திரம் போல, சிலருடைய வைடூரிய ஆபரணங்கள் மீன் கொத்தி பறவை போலும், சிலருடைய ஹேம சூத்திரங்கள் சக்கரவாக பறவை போலும் காட்சியளித்தன. மணக்குன்றுகளையொத்த பின்பாகங்களையும் அப்பெண் கூட்டம் அம்சம், மீன் கொத்தி, சக்கரவாகம் முதலிய பறவைகள் நிறைந்த நீரோட்டம் போல் விளங்கிற்று.
பாதச் சிவப்புகள் பிரகாசிக்கும்படி உறங்கிக் கொண்டிருந்த அவர்கள் முகங்களை தாமரையாகவும் காற்றினால் அசைந்து கொண்டிருப்பதும் மேல் திரும்பி திரும்பி ஆடிக்கொண்டிருந்தன. அழகிய பல வர்ணங்கள் பிரகாசிப்பதும் பத்தினி பெண்கள் கன்னங்கள் மேல் அழகாக அசைந்த தலைப்புகள் வெற்றி கொடிகள் போல் விளங்கின. முகத்தில் எழுந்த அம்மூச்சுக்காற்றால் சில கட்டைகளுடைய குண்டலங்கள் மெதுவாக அசைந்தன. இயற்கையாகவே நறுமணம் கமழும் அவருடைய மூச்சுக்காற்றுகள் சாராய மனத்துடன் ராவணன் மேல் சுகமாய் வீசிற்று. ராவணனிடம் மையல் கொண்ட சில ஸ்திரீகள் சக்காளிகத்திகளின் முகங்களை ராவணனுடைய தென்றெண்ணி மேலும் மேலும் முகர்ந்தனர். ராவணனிடமிருந்த அளவு கடந்த பற்றினால் அந்த சிறந்த பெண்கள் மெய்மறந்த நிலையில் சக்காளத்திகளிடம் பிரியத்தை காட்டினர். வேறு சில ஸ்திரீகள் வளையணிந்து கைகளையும் அழகிய ஆடையை தலையணையாக வைத்து கொண்டும் உறங்கினர். ஒருத்தி மார்பில் மற்றொருத்தியும் அவள் தோளில் இன்னொருத்தியும் ஒருத்தி மற்றொருத்தி மடியிலும் அவள் கைகளில் மற்றொருத்தியும் தொடைகளில் ஒருத்தியும் இடுப்பின் பின்பாகமும் பின்னிரண்டு கால்களில் மற்றொருத்தியும் அவற்றின் மேலிட்ட அவயங்களுடன் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு குடிமயக்கத்தாலும் சிநேகத்தாலும் பிணைக்கப்பட்டு காணப்பட்டனர். இடைச்சிறுத்த பெண்கள் ஒருவரையொருவர் தழுவியதில் மகிழ்ந்தவராய் எல்லோரும் கைகளை கோர்த்து கொண்டு உறங்கினார்கள். கைகள் கோர்த்து கொண்டிருந்த அப்பெண்கள் வரிசை நாரினால் தொடுத்தப்பட்ட மத வண்டுகள் மொய்ப்பது போன்ற பூமாலை போல் விளங்கிற்று. ராவணனுடைய அந்த பெண்மனம் வைகாசி மாதத்தில் மலர்கள் நிறைந்த பூங்கொடிகளை கமலங்கள் முகங்களாகவும் சிலருடைய உடலமைப்பு ஆறுகளை ஒத்ததாகவும் சிலருடைய உருவங்களில் மெலிந்தும் சிலருடைய உருவங்கள் தடித்தும் சிலருடையவர்கள் அழகை தீர்மானித்தும் சிலருடைய முந்தானைகள் மற்றொருவருடைய பின்னிக்கொண்டு அடர்ந்த மலர்களிடையே வண்டு கூட்டங்கள் உலாவ காற்றினால் அசையும் பூஞ்சோலை போல் திகழ்ந்தது. அப்பொழுது அம்மாதர்களில் அவயங்களில் ஆபரணங்களும் வஸ்திரங்களும் மாலைகளும் உரிய இடங்களில் இருந்த போதிலும் கூட இன்னதென்று தோன்றுகின்ற அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தன. ராவணன் சுகமாய் தூங்கும்போது நன்றாக எரியும் தங்க விளக்குகள் பலவகை அழகுடன் பிரகாசிக்கும் அப்பெண்களை கண்கொண்டு பார்த்து கொண்டிருப்பவர்களைப் போலிருந்தன. அரசர்கள், ரிஷிகள், பித்ரு தேவதைகள், தைத்திரியர்கள், கந்தர்வர்கள், ரக்ஷர்கள் ஆகியோர்களுடைய கன்னிகைகளும் மாதர்களும் அவனிடம் காம வசப்பட்டிருந்தனர். அந்த ஸ்திரீகள் எல்லோரும் போரில் விருப்பமுள்ள ராவணனால் பலாத்காரமாய் எடுத்து வரப்பட்டவர்கள். காமவெறியில் மோதித்து தாமே வந்தவர்களும் சிலர். உத்தமமான ஜனகபுத்திரியை தவிர மற்ற ஸ்திரீகள் ராவனுடைய தோல் வலிமையாலும் குணங்களாலும் அடையப்பட்டவர்கள். இஷ்டமில்லாது அடக்கப்பட்டவர்களோ பிறரிடம் ஆசையுள்ளவர்களோ முன்பு வேறு புருஷனை அடைந்தவர்களோ இங்கு இல்லை. அவன் மனைவியரின் இழிகுலத்தில் உள்ளவரோ அல்லது அழகில்லாதவர்களோ திறமையற்றவர் இங்கு காணப்படவில்லை. ஆயினும் சீதையின் குணம் சீதையின் அழகு ஒத்தவர்கள் யாரும் இங்கு காணப்படவில்லை. ராவணன் செய்த தவறில் மிகவும் முக்கியமானது சீதையை கவர்ந்து வந்ததே அன்றி வேறொன்றும் இல்லை. அப்படியாகப்பட்ட இந்த ராவணனுடைய பட்டணத்தில் சீதை இங்கு இல்லை என மனதை தேர்த்தி கொண்டு மேலும் முயற்சி செய்யலானார். 9ஆம் சர்க்கம் முற்றிற்று. 10வது சர்க்கத்தில் தரிசனம். அங்கு மீண்டும் சுற்றி நோக்குகையில் தந்தத்தாலும் தங்கத்தாலும் சித்திர வேலை செய்யப்பெற்றதும்
வைடூரியம் இழைக்கப்பெற்றதும் சிறந்த விரிப்புகளுடன் கூடியதும் விலை பெற்ற ஆசனங்கள் சூழப்பெற்றதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பெற்றதும் ஸ்படிகமயமானதும் தேவலோகத்திலிருப்பதை ஒத்தானதுமான சிறந்ததோர் கட்டிலை கண்டார். தங்கத்தினால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியன் போல் பிரகாசிப்பதும் சோகத்தை போக்கும் பல உபகரணங்களுடனும் விஸ்தாரமானதுமாகிய மிகச்சிறந்த ஆசனத்தை பார்த்தார். அதனுடைய ஒரு புறத்தில் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரன் போல் வெண்மையான பட்டுக்குடையை கண்டார். சுற்றிலும் வெண்சாமரம் கையிலேந்தி வீசுபவர்களால் நிறைந்ததும் சிறந்த வாசனை புகையால் தூபம் போட்ட பெற்றதும் பலவகை நறுமணம் கமழ்வதுமாய் கம்பளிகளாலும் தோள்களாலும் மூடப்பெற்றதும் சிறந்த ஆசனங்களுடன் சிறந்த பூமாலைகளால் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டதுமான அவ்வாசனம் விளங்கிற்று. அதில் கரிய மேகம் போன்றது ஒளி வீசும் சிறந்த குண்டலங்கள் அணிந்தவனும் சிவந்த கண்களும் பருத்த தோள்களும் உடையவனும் பொன்னாடையுடுத்தியவனும் நறுமணம் கமழும் சிகப்பு சந்தனங்களால் அலங்காரம் செய்யப்பட்டவனும் சிவந்த ஆகாசத்தில் மின்னலுடன் கூடிய மேகம் போன்றவனும் திவ்ய ஆபரணங்களால் அழகியவனும் நினைவூபம் எடுக்கக்கூடியவனும் மரம் செடி கொடிகள் நிறைந்த மந்திரமலையை உருவாக்குவதைப் போன்றவனும் சிறந்த ஆபரணங்கள் அணிகலன்களுடன் இரவில் விளையாடி களைத்தவனும் இராட்சச ஸ்திரீகளை பிரியமானவனும் இராட்சச சமூகத்திற்கு நன்மை செய்பவனும் கள்ளுண்டு மயங்கியவனும் களைப்பில்லாதவனுமாகிய அழகிய படுக்கையின் மேல் நன்றாக உறங்கும் வீரனான இராட்சசாதிபதியை வானரசிரேஷ்டர் கண்டார். பாம்பு சீறுவதைப் போல் பெருமூச்சு விட்டு கொன்றும் இராவணனை அணுகிய வானர வீரர் பயத்தால் மனம் நொந்தது போல் பின்வாங்கினார். பின்பு அவர் ஒரு படிமேல் ஏறி வேறொரு திண்ணையை அடைந்து உறங்கிக் கொண்டிருந்த இராட்சச புலியை உற்று நோக்கினார். தூங்கிக் கொண்டிருந்த இராட்சச ராஜனுடைய சிறந்த படுக்கை அதன்மேல் படுத்து கொண்டிருந்த இராவணனையும் அவனுடைய அழகையும் அவனுடைய மார்பு அகலத்தையும் அவனுடைய புஜபராக்கிரமங்களையும் கண்டு சற்று வியந்த அனுமார் அதன்மேல் அமர்ந்து ஒரு திண்ணையின் மேல் படுத்து கொண்டு அவனுடைய மார்பகங்களை உற்று நோக்கினார். என்னும் தேவ யானையின் கொம்பு நுனிகள் பாய்ந்ததாலும் வஜ்ராயுதத்தால் கீறியதாலும் விஷ்ணுவின் சக்கரம் பிளந்ததாலும் ஏற்பட்ட வடுக்களுடன் கூடிய பருத்த தோள்களையும் பருத்தவைகளும் வலிமை பொருந்தியவைகளும் அழகாகவும் நெருங்கிய விரல்களுடன் நல்ல லட்சணங்களுடன் உள்ளங்கை நகங்கள் முதலியவற்றினுடனும் உடல் தடிகளைப் போலும் 5 தலை பாம்புகளைப் போலும் யானை துதிக்கைகளைப் போலும் திரண்டு உருண்டு வெண்மையான படுக்கையின் மேல் கிடந்த பெரிய உடலின் கைகளையும் கண்டார். முயலின் இரத்தம் போல் சிவப்பானதும் குளிர்ச்சியும் நறுமணமும் கூடியதும் சந்தனத்தால் நன்கு பூசி அலங்கரிக்கப்பட்டவைகளும் உத்தம ஸ்திரீகள் பிடித்து விட்டவர்களால் சிறந்த கந்தங்கள் பூச்சை அடைத்தவர்களும் யக்ஷர்கள் நாகர்கள் கந்தர்கள் தேவர்கள் தானவர்கள் ஆகியோர் எல்லாரையும் கதறச் செய்பவைகளையும் மந்திரமலையில் கிடந்துறங்கும் பெரிய சர்ப்பம் போன்ற இரு கைகள் படுக்கையில் கிடப்பதை பார்த்தார். மலையில் நிகர்ந்த அந்த இராட்சசேஸ்வரன் தன் பெருங்கைகளுடன் மந்திரமலையின் தனது கொடுமுடிகளுடனும் கூடிய பிரகாசிப்பது போல் பிரகாசித்தான். உறங்குகிற அந்த இராட்சசனுடைய அம்மூச்சு காற்று மா புன்னை மகிழன் முதலிய பூக்களின் மணத்தையும் பற்பல நல்லுணர்வுகளையும் வாசனையையும் குடித்த பானங்களின் கந்தத்தையும் அவற்றில் நிரப்பிக்கொண்டு அவனுடைய பெரிய முகத்திலிருந்து வெளிப்பட்டது. முத்துமணியும் இழைத்த பொன் கிரீடமும் தலையென்று நழுவி கொண்டு குண்டலங்கள் முகத்தில் ஜொலிக்கவும் சிகப்பு சந்தனம் பூச்சு ஆரம் பருத்த அகன்ற மார்பில் பிரகாசிக்கவும்
வெண்பட்டு உத்திரியம் தழுவிவிடவும் சிறந்த மஞ்சள் நிறமான ஆடை மேல் உடலை அலங்கரிக்கப்பட்டதும் சிவந்த கண்களும் உளுந்து குவியல் போன்று சரீரத்துடன் பாம்பு சீறுவது போன்று மூச்சுடனும் கங்கை மடுவில் உறங்கும் யானையைப் போலும் 4 தங்க தீபங்கள் நாற்புறம் பிரகாசிக்கப் பெற்ற அவயங்களுடன் மின்னல் பிரகாசிக்கும் மேகம் போல் விளங்கும் இராவணனையும் மனைவியிடம் மிகுந்த பிரியமுள்ள அந்த இராட்சச அதிபர் பத்தினிமார்கள் அவன் காலடியில் உறங்குவதையும் அந்த கிரகத்தில் கண்டார். அவ்வானர சேஷ்டர் சந்திரன் போன்ற அழகிய முகம் படைத்தவர்களையும் அழகான குண்டலம் அணிந்தவர்களையும் வாடாத மாலை அணிந்தவர்களையும் கண்டார். ஆடல் பாடல்களில் வல்லவரான பெண்கள் சிலர் சிறந்த அணிகளை பூண்டவர்களையும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களையும் இராவணன் தோளில் மடியிலும் சாய்ந்து கொண்டிருப்பவர்களையும் கண்டார். பசும்பொன்னாலான தோள்வலிகளை அணிந்தவர்களையும் காதில் வஜ்ரமும் வைடூரியமும் இழைத்த குண்டலங்கள் அணிந்தவர்களையும் கண்டார். அவர்களுடைய அழகிய குண்டலங்களும் சந்திரன் போன்ற முகங்களால் அந்த விமானம் நட்சத்திரங்களுடன் கூடிய ஆகாயம் போர் விளங்கிற்று. காம கலவியல் சேர்த்து போனவர்களும் இடை மெலிந்தவர்களுமான ஸ்திரீகள் ஆங்காங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நர்த்தனம் செய்த ஒரு ஸ்திரீ ஆங்கே அபிப்பிராயங்களுடனே அபிமானங்களுடனே அவயங்களுடனே பிரகாசிக்கும் படுக்கையில் சாய்ந்துறங்கினாள். ஒரு ஸ்திரீ வீணையை தழுவிக்கொண்டு உறங்கினாள். அது நதியில் மிகுந்த ஒரு ஓடத்தை தாமரை கொடி சுற்றி கொண்டால் போல் இருந்தது. இன்னொருத்தி மட்டும் எனும் வாத்தியத்தை கையில் இடுக்கிக் கொண்டு உறங்கினாள். அது ஒரு கட்டழகி தன் இளங்குழந்தை பிரியத்துடன் அணைத்து கொண்டிருப்பதை போலிருந்தது. அழகிய நகில்களையும் அழகிய அவயங்களையும் ஒருத்தி படகம் எனும் வாத்தியத்தையும் கட்டி கொண்டிருந்தாள். வெகுநாள் பிரிவுக்கு பின் சந்தித்த கணவரை தழுவிக்கொண்டு உறங்குவது போல் இருந்தது. தாமரை போன்ற கண் படைத்த ஒருத்தி வீணையை அணைத்து கொண்டு தூங்கியது தனியிடயத்தில் காதல் நாயகனை தழுவியது போல் இருந்தது. நாட்டியத்தில் கெட்டிக்காரியான ஒருத்தி விபஞ்சி என்னும் வாத்தியத்தை அணைத்து கொண்டு தூங்கியது காதலன் அருகில் உறங்கினால் போல் இருந்தது. மெதுவானதும் பொன்னிறமுள்ளதுமான அங்கம் படைத்த ஒருத்தி அழகிய உறுப்புகளால் மத்தளத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். குற்றமற்ற நுண்ணிடையால் ஒருத்தி தோளுக்கும் விழாவுக்கும் இடையில் பனவ எனும் வாத்தியத்தை மத்தகத்துடன் சேர்த்து உறங்கினாள். ஒருத்தி இளங்குழந்தையை கட்டி அணைப்பது போல் டின்டிம வாத்தியத்தை அணைத்து கொண்டு உறங்கினாள். தாமரை இதழ்களைப் போன்ற கண்களையுடைய ஒரு ஸ்திரீ ஆடம்பரம் எனும் வாத்தியத்தை 2 கைகளாலும் கட்டிக்கொண்டு மத்தகத்தினால் மெய்மறந்து நன்றாக தூங்கினாள். நீர் நிறைந்த குடத்திட்டு ஒருத்தி வசந்த காலத்தில் தண்ணீர் தெளிப்பட்ட பலவர்ண பூமாலை போல் விளங்கினாள். தூக்கத்தில் மெய்மறந்த ஒரு பெண் புன்கலசம் போன்ற நகில்களை 2 கைகளிலும் மூடிக்கொண்டு உறங்கினாள். பூர்ண சந்திரவதனமும் தாமரை போன்ற கண்குளையுடைய ஒருத்தி காமத்தால் மெய்மறந்து அழகிய இடுப்பை வேறொருத்தியை தழுவிக்கொண்டு உறங்கினாள். பல வகையான வாத்தியங்களை கொங்கைகளுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு அவர்கள் உறங்கியதை மையல் கொண்ட காதலர்கள் கட்டி கொண்டார் போல் இருந்தது. அவர்களுடைய நடுவில் ஒரு தனியிடத்தில் சிறந்த படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த கட்டழகி ஒருத்தியை அனுமார் கண்டார். 30 இரத்தினமிழைத்த ஆபரணங்களாலும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட இயற்கை எழிலாலும் சிறந்தவளாய் தன்கடல் அம்மாளிகையில் அலங்கரிக்கப்பட்டவளாய் பொன் போன்ற திறமுடையவளாய் அந்தப்புரத்திற்கு எஜமானியாய் அங்கு அழகான சுரூபத்துடன் சயனித்து கொண்டிருந்த மண்டோதரி எனும் அவளை அனுமார் உற்று பார்த்தார். அவளை பார்த்த அவ்வீரர் அவளுடைய ரூபத்தில் யவ்வனத்திலும் சீதையாய் இருக்குமோ என்று எண்ணினார். ஆனால் பெரும் மகிழ்ச்சியுடன் கூடியவராய் அவ்வானர சிரேஷ்டர் ஆனந்தமடைந்தார். குரங்கின் இயல்பை காட்டிக்கொண்டு அவர் தோள்களை
தட்டினார், வாளை முத்தமிட்டார், மகிழ்ச்சி பொங்கினார், துள்ளினார், பாடினார், ஓடினார், தூண்களில் ஏறியும் இறங்கியும் பூமியில் குதித்தார். இங்கனம் 10வது சர்க்கம் முற்றிற்று. 11வது சர்க்கம் பானசாலையில் தேடுதல். அவ்வானர வீரர் உடனே தான் கொண்ட அவ்வெண்ணத்தை தவறென உணர்ந்து மனது ஒருநிலைப்பட்டவராய் சீதையை பற்றி வேறு விதமாக எண்ணலானார். ஸ்ரீராமரை விட்டு பிரிந்த ஸ்ரீயாகிய அவள் இப்படி உறங்க மாட்டாள், உண்ணமாட்டாள், அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள், பானத்தை நாடமாட்டாள். தேவர்களுக்கு ஈஸ்வரனாக இருந்தாலும் வேறு ஒருவனை அணுகமாட்டாள். தேவர்களுக்கும் ராமனுக்கும் நிகரான எவரும் இல்லை. இவள் வேறு யாரோ ஒருத்தி என்ற நிச்சயத்தை அவள் மீண்டும் பானகசாலையில் தேடலானார். விளையாட்டினால் களைப்படைந்த சிலரையும், பாடினதால் களைப்படைந்தவர்களையும், ஆடியதால் களைப்படைந்தவர்களையும், பானத்தால் மதிமயங்கியவர்களையும், புறவ வாத்தியங்கள் மேலும் மிருதங்கங்களின் மேலும் சிறு ஆசனங்கள் மேலும் சாய்ந்து கொண்டும் அவ்வாறே சிறந்த படுக்கையில் உறங்கினவர்களையும், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகு குணம் சமயோஜிதமான பேச்சு, பாட்டு, இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்த நடை முதலியவற்றில் சிறந்த ஆயிரக்கணக்கான பெண்களுடன் கலந்து கழித்து மெய்மறந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களையும் கண்டார். பெருந்தோள் படைத்த அந்த இராட்சச ஈஸ்வரன் பெரியதொரு தொழுவத்தில் சிறந்த பசுக்களின் நடுவில் உள்ள விருட்சம் போல் காட்சியளித்தான். பெண்களால் விரும்பி சூழப்பட்ட இராட்சச ராஜன் கட்டிலில் பெண் யானை சூழப்பட்ட பெரிய ஆண் யானை போல் விளங்கினான். அந்த இராட்சச ராஜனுடைய மாளிகையில் வானரசேஷ்டரர் வேண்டியதெல்லாம் நிறைந்ததொரு பானகசாலையை கண்டார். அந்த பானகசாலையில் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்த மான் இறைச்சி, எருமை இறைச்சி, பன்றி இறைச்சி முதலியவைகளை கண்டார். அகன்ற பொன்வட்டிலில் பாதியுண்டு விடப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் கண்டார். தயிர், சவ்வத்சலம் எனும் உப்பு சேர்த்து பக்குவமாக செய்யப்பட்ட பன்றி, கழுகு, முள்ளம்பன்றி, மான், மயில் இவற்றின் மாமிசங்களையும் அனுமார் கண்டார். பல வகையால் தயாரிக்கப்பட்ட கரகர பக்ஷணங்களையும், பாதியுண்டு நீத்தப்பட்ட சகோர பட்சிகளையும், மீன்களையும், எருமை இறைச்சிகளையும், பக்குவமாக செய்யப்பட்ட ஆட்டு மாமிசங்களையும், லேகியங்களையும், பானங்களையும், பலவிதமான பக்ஷணங்களையும் பார்த்தார். உப்பு, புளிப்பு முதலியவர்கள் சேர்த்து செய்யப்பட்ட சுவைமிக்க பண்டங்களையும், பல வகை பணியாரங்களையும், அருகிலேயே வாடாத மாலைகளையும், சிலம்புகளையும், தோல் வளைகளையும், ஆங்கிருந்த பானபாத்திரத்தில் வைத்திருந்த பலவிதமான பழங்களையும், உபசரிப்பதற்கு உபயோகிக்கப்பட்ட புஷ்பங்களையும் அவ்விடத்தில் வானரசேஷ்டர் கண்டார். ஆங்காங்கு வரிசையாகவும் அழகாகவும் போட்டப்பட்டிருந்த ஆசனங்களாலும் படுக்கைகளாலும் அந்த பானசாலை விளக்கில்லாமலேயே பிரகாசிப்பது போல் இருந்தது. பல வகையாய் வெவ்வேறு சுவைகளுடனும் திறமையாக சிறந்த சமையல்காரர்களால் நன்றாக பக்குவம் செய்யப்பட்ட மாமச வகைகளாலும் தெளிவாய் பிரகாசிக்கும் பல வகை சரை, தேன், புஷ்பம், பழரசம் முதலியவைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட மது வகைகளாலும், அதற்கு வேண்டிய பலவிதமான வாசனை பொடிகளாலும், புஷ்ப மாலைகளாலும் நிறைந்த அந்த இடம் பிரகாசித்தது. அங்கு வெள்ளி குவளையில், தங்க குவளைகளிலும் விதவிதமான சிறந்த பானங்கள் ஏராளமாய் வைக்கப்பட்டிருப்பதை அனுமார் கண்டார். சாராயம் நிறைந்த தங்க குப்பிகளையும், வெள்ளி குப்பிகளையும், இரத்தின குப்பிகளையும் அவர் கண்டார். பலவிதமான பொன்வட்டில்களில், ஸ்படிக பாத்திரங்களில் தங்க கூஜாக்களும் அங்கு நிறைந்திருந்தன. சிலவிடங்களில் பாதி குடிக்கப்பட்டவைகளும், சில இடங்களில் முழுதும் குடிக்கப்பட்டவையும், சில இடங்களில் கொஞ்சம் குடிக்கப்பட்டவையும், சில குடிக்கப்படாதவைகளையும் பானங்களை கண்டார். சிலவிடங்களில் விதவிதமான தின்பண்டங்களையும், சிலவிடங்களில் விதவிதமான பானங்களையும், சில இடங்களில் உண்டு மகிழ்ந்த அன்னங்களையும் பார்த்து கொண்டே அவர் சஞ்சரித்தார். சில இடங்களில் உடைந்த குவளைகளும், உருண்டு கிடந்த
குடங்களும் தண்ணீரும் கந்தம் தூபம் ஆகியவற்றிலிருந்து வெளிவந்த நறுமணை வாசனைகளாலும் விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்ட புஷ்பங்களிலால் ஏற்பட்ட வாசனையினாலும் புஷ்பக விமானத்திலிருந்து அழகிய நறுமணம் வீசிற்று. தொடுக்கப்பட்ட மாலைகளும் சில இடங்களில் பழங்களும் கிடந்தன. அங்கு மங்கையர்களின் வெண்மையான படுக்கைகள் பல வகையில் இருந்தன. சில பெண்கள் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு உறங்கினர். ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றொருத்தியின் ஆடையை இழுத்து போர்த்து கொண்டிருந்தாள். இப்படி நித்திரையில் ஜெயிக்கப்பட்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூச்சு காற்றினால் உடலிலிருந்த ஆடையும் மாலையும் இளந்தென்றலில் அசைவது போல் மெதுவாக அசைந்தன. இது ஒரு அழகாய் இருந்தது. குளிர்ந்த சந்தனம், இனிப்பான மது, மாலைகளில் பலவகை பூக்கள் இவற்றின் வாசனையை சுமந்து கொண்டு மெல்லிய தென்றலானது அந்த இடத்தையே நறுமணம் கமழச் செய்து கொள்வதாய் இருந்தது. மேலும் அதிகமாக சில பெண்கள் சாமள வர்ணமுடையவர்கள், சிலர் கருப்பு வர்ணமுடையவர்கள், சிலர் பொன்னிற வர்ணமுடையவர்களும் அவர்கள் காம மயக்கத்திலும் நித்திரையிலும் வசப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்தனர். இரவில் தாமரை மலர்கள் கூம்பி உறங்குவது போல் காட்சியளித்தது. மகா தேஜஸ்வியான அனுமார் இவ்வாறு ராவணனுடைய அந்தரப்பழம் முழுமையும் மிச்சமில்லாமல் தேடினார். என்றாலும் ஜானகியை காணப்படவில்லை. அவ்வானர வீரர் இம்மாதிரி ஸ்திரீகளை பார்த்தால் தன்னுடைய தர்மத்திற்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சி மனவருத்தமடைந்தார். பிறருடைய மனைவிமார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இந்த கண்களால் பார்த்து தர்மத்திற்கு மிகவும் கேடு விளைவிப்பதாகும். ஆனால் அயலார் மனைவியை மேல் விழுந்தது என் பார்வை அவர்களை பார்க்க விரும்பிய விஷயத்தை பார்ப்பதை அன்றி இங்கு என்னால் பிறர் மனைவியை அபகரிக்க ஒரு மார்க்கமும் காணப்படவில்லை. அதுவும் கூட தர்மத்திற்கு கேடு விளைவிப்பதே ஆகும். மேலும் தனிமையில் ஆலோசிக்கையில் சிறந்த மனமுடைய அவருக்கு இந்த செயலை பற்றி உண்மையை விளக்கும் எனும் உதித்தது. நம்மை பிறர் பார்க்க போவதில்லை என்ற நம்பிக்கையும் கோலமாய் உறங்கிய ராவனுடைய ஸ்திரீகளெல்லாம் என்னால் நன்றாக பார்க்கப்பட்டார்கள். எனினும் என் மனத்தில் ஒரு சிறிதளவும் விகாரம் ஏற்படவில்லை. நல்ல நிலையிலும் கெட்ட நிலையிலும் இந்திரியங்கள் எல்லாவற்றிற்கும் காரணமாய் இருப்பது மனம்தான். அந்த மனம் சிதறாமல் என்னிடம் நிலை பெற்றுள்ளது. சீதையை வேறிடத்தில் என்னால் தேடி காண முடியாது. தேடுவது என்றால் எப்பொழுதுமே ஸ்திரீகளிடையே தான் காணக்கூடும். எந்த உயிர் எந்த வகையைச் சேர்ந்ததோ அதை அங்குதான் தேட வேண்டும். காணாமல் போனால் ஒரு மானுட ஸ்திரீயை மான்களிடையே தேடி காண இயலாததன்றோ? என்னால் இந்த ராவணனுடைய அந்தப்புறம் முழுதும் தேடப்பட்டது பரிசுத்தமான மனத்துடனேயாகும். எனினும் ஜானகியை காணப்படவில்லை. தேவ கன்னிகைகளையும் கந்தர்வ கன்னிகைகளையும் நாக கன்னிகளையும் வீரியவானான அனுமார் கண்டாரேயன்றி தேடும் பொழுது ஜானகியை மட்டும் காணவில்லை. 12வது சர்க்கம். மாருதியின் மனக்கலக்கம். மாருதி அந்த மாளிகையின் நடுவிலிருந்த கொடி படர்ந்த வீடுகளையும் சித்திரசாலைகளையும் இரவு விடுதிகளையும் சீதையை காணும் ஆசையால் புகுந்து தேடினார். கண்ணீர்க்கினிய அவளை மட்டும் காணவில்லையே என்று மனம் நொந்தார். அவ்வீரர் ஸ்ரீ ரகுநாதரின் பிராட்டியை காணாமல் மிகவும் மனம் கலங்கி, இவ்வளவு தேடுகின்ற எனக்கு மைதிலி தரிசனம் கிடைக்கவில்லையே, சீதை நிச்சயமாக மரித்திருக்க வேண்டும். உயர்ந்த சன்மார்க்கத்தில் இருப்பவளும் பதிவிரதையும் தனது கற்பை காப்பதில் உறுதியுள்ளவளுமான அந்த ஜானகியை கெட்ட செயலே புரியும் அரக்கர் தலைவனாகிய இவனால் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். பார்க்க படிக்காத விகார ரூபமுடையவர்களும் ஒளியற்றவர்களும் பெருந்தலையர்களும் கடும் பார்வையுள்ளவர்களுமான இராட்சச ஸ்திரீகளைக் கண்டு ஜனக மன்னரின் திருமகளாகிய அவளை பயத்தினால் இறந்திருக்கலாம். சீதையை காணாமல் முயற்சி நிறைவேறாமலும் வானரர்களுடன் நீண்ட காலம் கடத்தி சுக்கிரனுடன் திரும்பி செல்ல இல்லை. பலவானான அவர் தன் கட்டளையை நிறைவேற்றுபவர்களை கடுமையாக தண்டிப்பார்.
அந்தப்புறமெல்லாம் பார்க்கப்பட்டது. ராவனுடைய ஸ்திரீகளெல்லாம் பார்க்கப்பட்டார்கள். கற்புடைய சீதை காணப்படவில்லை. நான் பட்ட கஷ்டம் வீண். நான் திரும்பிச் சென்ற என்னை பார்த்து வானரர்கள் எல்லாம் ஒன்று கூடி, வீரரே, அங்கு சென்ற உம்மால் செய்யப்பட்டதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்பார்கள். ஜானகியை காணாத நான் என்ன விடை கூறுவேன்? குறிப்பிட்ட கால வரம்பு முடிந்துவிட்டால் அவள் பட்டினியால் உயிரை விடத் துணிவாள். கடலை கடந்து திரும்பிய என்னை வானரர்களும் அங்கதனும் பெரியவராகிய என்றாலும் நாம் மனம் தளராமை சொல்வதற்கு காரணமே தளராமையே சிறந்த சுகம். தளராமையே எப்பொழுதும் எல்லா காரியங்களுக்கும் ஊக்குவிப்பதே ஆகும். தளராமையை ஒரு காரியத்தை ஜெயமாக்க செய்கிறது. ஆகையால் நான் தளர்ச்சி இடம் கொடுக்காமல் சிறந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நன்றாக தேடப்படவில்லையோ அங்கு மேலும் தேடுகிறேன். என் தீர்மானத்துடன் கிளம்பி தேட ஆரம்பித்தார். பர்ணசாலை, புஷ்ப கிரகங்கள், சித்திரசாலை, விளையாட்டு வீடுகள் மறுபடியும் தேடப்பட்டன. தோட்டங்களின் இடையே, வழிகளிலும், விமானங்களிலும், நிலவரைகளிலும், மண்டபங்களிலும், அரண்மனையை சார்ந்த வீடுகளிலும் ஏறியும் இறங்கியும் அடிக்கடி நின்றும் நடந்தும் கதவுகளை திறந்தும் வாயில் திரைகளை தள்ளியும் உட்புகுந்தும் வெளிவந்தும் கீழேயும் மேலேயும் சென்றும் எல்லா இடங்களிலும் அவ்வானர வீரர் தேடினார். அந்த ராவணனுடைய அந்தப்புரத்தில் அவர் செல்லாத இடம் 4 விறக்கடை கூட இல்லை. கோயில்களுக்கு இடையிலும் வீதிகளிலும் மரங்களிலும் சேர்ந்த மேடைகளிலும் கிணறு குளங்களிலும் அவரால் பார்க்கப்பட்டன. ஆங்காங்கு விதவிதமான குருபிகளும் விகாரமான ராட்சசர்களும் அனுமாரால் பார்க்கப்பட்டவர்கள் ஆவர். ஆனால் ஜானகி காணப்படவில்லை. உலகிலேயே அழகிற் ஒப்பற்றவர்களான வித்யாதர ஸ்திரீகள் அனுமாரால் காணப்பட்டனர். ஆனால் ராகவனுடைய நந்தினி காணப்படவில்லை. பூர்ணச்சந்திரனை போன்ற முகமுடையவர்களும் கட்டழிகளும் நாக கன்னிகளும் காணப்பட்டார்கள். ஆனால் சீதை காணப்படவில்லை. அரக்கர் பெருமானால் போரில் ஜெயித்து வலுவில்லாமல் பற்றி எடுத்து வரப்பட்ட நாகிக் கன்னிகளை கண்டார். ஜனகரின் திருமகள் அங்கு இல்லை. பெருந்தோள் படைத்தவரும் புத்தியிற் சிறந்தவருமான வாயுபுத்திரர் அழகிற் சிறந்த மற்றொரு பெண்களை கண்டாரேயன்றி சீதையை காண மீண்டும் மனம் கலங்கினார். வாயுகுமாரர் வானரர் தலைவர் முயற்சிகளையெல்லாம் தன் கடலை கடந்தும் வீணானதென நினைத்து மேன்மேலும் கவலைக்குள்ளானார். அவ்விமானத்திலிருந்து இறங்கி கிளம்பவும் வருத்தமும் மேலிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். இவ்வாறாக 12ஆம் சர்க்கம் முற்றிற்று. 13வது சர்க்கம் மாருதியின் மனச்சோர்வு. வானரத் தலைவரான அனுமார் விமானத்திலிருந்து பிரகாசத்தில் மேகத்திடை மின்னல் போல் வேகமாய் குதித்தார். சீதை ராவணன் மாளிகையில் எங்கும் காணாமல் அனுமார் பின்வருமாறு தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். ஸ்ரீராமரின் பிரிவை தாங்க முடியாமலும் ஸ்ரீராமருக்கு பிரீத்தியை நாடி அலையும் என்னால் இலங்கை முழுவதும் தேடியாயிற்று. வடிவழகு வாய்ந்த வைதேகியை காணவில்லை. குட்டை குளங்கள், ஏரிகள், ஓடைகள், ஆறுகள், சோலைகள், கோட்டைகள், மலைகள், பூ பரப்பிய தேசமெல்லாம் தேடி அலைந்தாயிற்று. ஆனாலும் ஜானகியை கண்டிலேன். சீதை ராவணனின் அரண்மனையில் இருப்பதாய் கழுகரசராகிய ஜம்பாதி கூறினார். எனினும் அவளை நான் காணவில்லை. விதேக மிதிலையில் வளர்ந்த ஜனகபுத்திரியான சீதை தன் வயத்திலிருந்து துர்நடத்தையை கொண்ட ராவணனை நெருங்குவாளா? ராமபாணத்திற்கு அஞ்சி விரைவில் சீதையை எடுத்து கொண்டு உயிரே கிளம்பிய அரக்கனிடமிருந்து நடுவெளியில் விழுந்து விட்டிருப்பாளோ என்று நினைக்கிறேன். சித்தர்கள் உலாகும் ஆகாய மார்க்கத்தில் தூக்கி கொண்டு போகப்படுகையில் உத்தம குலஸ்திரியான அவளுடைய இருதயம் பயத்தால் வெடித்து கடலில் விழுந்திருப்பாளோ என்று எண்ணுகிறேன். ராவணனுடைய புஜங்களால் துடைவேகத்தாலும் பிடிக்கப்பட்டு விசாலாட்சியான
அவ்வுத்தமி இன்னுயிரை வேண்டுமென்றே விட்டிருப்பாளோ என எண்ணுகிறேன். மேலும் மேலும் கடலை கடந்து செல்லுகையில் ஜானகி ராவணனிடமிருந்து திமிரிக்கொண்டு அப்படியே கடலில் விழுந்திருப்பாளோ? உற்றார் ஒருவர் அருகில் இல்லாதவளும் தவத்தில் மனம் வைத்தவளும் தனது கற்பை காப்பவளுமாகிய சீதை அற்பனாகிய ராவணனால் தின்றுதான் விடப்பட்டிருப்பாளோ? அல்லது தீமையற்றவர்களும் கருங்கண் படைத்தவர்களுமான அவள் தீமை குடி கொண்ட அரக்கர் மனைவிகளால் தின்னப்பட்டிருக்கலாம். ஸ்ரீராமனுடைய கமல கண்களையும் பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தையும் தியானித்து கொண்டே மனம் நொந்து உயிர் விட்டிருப்பாளோ? அவள் அப்படி இறக்க எண்ணியிருக்கும் தருவாயில் மிதிலையை நினைத்து, ராமலக்ஷ்மணர்களை நினைத்து, அயோத்தியை நினைத்து மனம் வெந்து புலம்பி சரீரத்தில் உள்ள உயிரை விட்டிருப்பாளோ? ஒரு கால் சீதை ராவணனின் மாளிகையில் எங்காவது ஒளித்து வைக்கப்பட்டிருப்பாளோ அல்லது கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பாளோ? குருவி போல் அழுது கொண்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஜனகர் குலத்தில் தோன்றியவளும் புகழ்பெற்ற ஸ்ரீராமபத்னியும் கண்ணழகு வாய்ந்த சீதை எப்படி ராவணனுக்கு வசப்படுவாள்? ஜானகி மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது கொல்லப்பட்டிருந்தாலும் அல்லது தானே துக்கத்தால் மரித்திருந்தாலும் மனைவியிடம் அதீத அன்பை வைத்திருக்கும் ராமனிடம் இதை போய் நான் எவ்வாறு தெரிவிக்கலாம்? தெரிவித்தாலும் தோஷமாகும், தெரிவிக்காவிட்டாலும் தோஷமாகும். செய்ய தகுந்தது தான் எது எப்படி எனக்கு எல்லாம் சிக்கலாக தோன்றுகிறது. இந்த காரியம் இப்படி இருக்கையில் அந்த சமயத்தில் பொருத்தமாய் நல்லதென ஒப்புக்கொள்ள இயலாது என்று அனுமார் மறுபடியும் விசாரிக்கத் தொடங்கினார். நான் சீதையை காணாமல் வனராஜனுடைய பட்டினத்திற்கு போனால் அங்கு எனக்கு என்ன புருஷார்த்தமும் சித்திக்குமோ? நான் கடலை தாண்டியதும் இலங்கையில் புகுந்து அரக்கர்களைக் கண்டதும் எல்லாமே வீணாகும். நான் திரும்ப போனால் சுக்ரீவரும் என்னுடன் வந்த வானரர்களும் கிஷ்கந்தையை அடைந்துள்ள தசரத புத்திரர்களும் என்னை பார்த்து என்ன சொல்வார்கள்? நான் போய் ஸ்ரீராமரிடம் சீதையை காணவில்லை என்று பிரியமில்லாத செய்திகளை சொன்னால் அவர் உயிரை விட்டு விடுவார். கொடியதும் பயங்கரமானதும் தாங்க முடியாததும் கூரிய அம்பு போல் பாய்வதும் இந்திரியங்களை எதிர்ப்பதுமான சீதையை பற்றி கடுஞ்சொல்லை கேட்ட பின் அவர் இருக்க மாட்டார். வருத்தத்தால் உயிரை விடும் மனநிலையில் உள்ள அவரை கண்டு அவரிடம் அளவற்ற அன்புடன் இருக்கும் அறிவிற் சிறந்தவருமான லக்ஷ்மணரும் உயிரை விடுவார். சகோதரர்கள் மரணத்தை கேட்டு பரதனும் மரணமடைவார். பரதன் மரணத்தை கேட்டு சத்ருகனும் மரிப்பார். பிள்ளைகள் இறந்து விட்டதைக் கண்டு தாய்மார்கள் கௌசலையும் சுமித்ரையும் கைகேயியும் உயிரை விடுவார்கள். இதில் சந்தேகமில்லை. நன்றி மறவாதவர்களும் சத்தியசீலர்களும் வானராதிபதியுமான சுக்ரீவர் ராமனர் அங்கனம் முடிவெடுத்ததைக் கண்டு தானும் உயிரை விடுவார். சுக்ரீவனின் பத்தியாகிய ரூபையும் நாயகன் இறந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு திகிலடைந்து மனக்கலக்கமடைந்து சுகங்களை துறந்து வாடி உயிரை விடுவாள். வாலியின் மரணத்தால் ஏற்கனவே துக்கத்தில் ஆழ்ந்த இளைத்திருக்கும் தாரையும் அரசனாகிய சுக்ரீவனின் பின் பிழைத்திருக்க மாட்டாள். தாய் தந்தை மரணத்துடன் சுக்ரீவனும் மறைந்த விசனத்தால் பீடிக்கப்பட்டு இளவரசன் அங்கதனும் எப்படி உயிர் திரித்திருப்பான்? தலையிழந்த பொறுக்க மாட்டாது வானரர்கள் கைத்தலத்தாலும் முஷ்டியாலும் தலையில் அடித்து கொண்டு மாளப்போகிறார்கள். புகழ்பெற்ற வானரராஜனால் இன்சொல்லாலும் தானத்தாலும் நன்கு மதிக்கப்பெற்றவர்கள் வானரர்களின் பிராணனை விடுவார்கள். இனி மறுபடியும் வானர சேஷ்டர்கள் வீடுகளிலேயோ காடுகளிலேயோ மலைகளிலேயோ விளையாடி இன்புறப் போவதில்லை. தலைவன் மரணத்தால் பீடிக்கப்பட்ட மந்திரிமார்களும் புத்திரர்களும் மனைவிகளுடன் குடும்பங்களுடன் ஒன்று கூடி மலை உச்சிகளில் சிக்கலான இடங்களிலும் விழுந்து அழிவார்கள். இல்லாவிட்டால் விஷத்தாலோ
சுருக்கிட்டு கொள்வதாலோ, பட்னி கொள்வதாலோ, நெருப்பில் விழுவதாலோ, ஆயுதங்களாலோ வானரர்கள் மடிவார்கள். நான் திரும்பி போவதால் இக்ஷ்வாகு குல நாசமும் வானர்களுடைய நாசமும் கோரமான புலம்பலும் உண்டாகும் என்று எண்ணுகிறேன். அந்த நிலைமையுள்ள நான் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு போவதில்லை. சீதை இல்லாமல் நான் சுக்ரீவரை காண இயலாது. நான் போகாமல் இங்கேயே இருந்தால் மகாத்மாக்களும் தர்மமான்களும் லக்ஷ்மணரும் ராமனும் நான் வருவேன் காரியம் கைகூடும் என்று ஆசையால் உயிருடன் இருப்பார்கள். வானரர்கள் தைரியமாய் இருப்பார்கள். ஜானகியை காணாதவரை தானாக கையில் வருவதையும் வாயில் விழுவதையும் உட்கொண்டு இந்திரியங்களை அடக்கி ஒரு மரத்தடியிலிருந்து மரத்தடியில் அமர்ந்து வனப்பிரஸ்னனாகி விடுகிறேன். கிழங்குகளும் பழங்களும் ஜலமும் ஏராளமாயுள்ள இந்த கடற்கரை பூமியில் காட்டை அடுத்து தீ மூட்டி அதில் விழுந்து விடுகிறேன். அல்லது பிரயாசையாகவோ முறைப்படி உயிரை விடுகிறேன். உடலை காக்கைகளும் மிருகங்களும் தின்னட்டும். உயிரை விடுவதற்கு இவ்வழி மகரிஷிகளால் சம்மதிக்கப்பட்டதென்று எனக்கு தெரியும். ஜானகியை காணாவிட்டால் ஜலத்திலே விழுந்து விடுகிறேன். நன்றாய் தொடங்கியதும் அழகியதும் புகழப்பட்டதும் நீண்டதுமான இந்த நல்ல ராத்திரி சீதையை காணாத எனக்கு பாழாயிற்று. இந்திரியங்களை அடக்கி மரத்தடியில் இருக்கும் ஒரு சந்நியாசியாக ஆகிவிடுகிறேன். கரிய கண் படைத்த சீதையை காணாமல் இங்கிருந்து திரும்பி போக மாட்டேன். சீதையை காணாமல் நான் இங்கிருந்து திரும்பி போனால் அங்கதன் மற்ற வானரர்களும் உயிரை விடுவார்கள். உயிரை விடுவதிலும் பல தோஷங்கள் இருக்கின்றன. உயிருடன் இருந்தால் ஒரு பொழுதும் நன்மை அடையலாம். உயிருடன் இருந்தால் ஸ்ரீராம சங்கமம் நிச்சயம். ஆகையால் பிராணனை வைத்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு பலவாறாக திரும்பி திரும்பி எண்ணி துக்கத்தை மனத்தில் தாங்கிய போதிலும் வானர சிரேஷ்டர் துயரத்திற்கு ஒரு முடிவை காணவில்லை. இவ்வாறு பலவாறாக திரும்பி திரும்பி எண்ணி துக்கத்தை மனத்தில் தாங்கிய போதிலும் வானர சிரேஷ்டர் துயரத்திற்கு ஒரு முடிவை காணவில்லை. 10 தலையுடனும் மகாபலம் பொருந்தியவனும் ஸ்ரீராமபத்ரியை அபகரித்தவனுமாகிய ராவணனையாவது கொல்கிறேன். அது பழி வாங்கியதாகும். அல்லது இவனை சமுத்திரத்தின் மீது தூக்கி கொண்டு போய் பலிக்குரிய பிராணியாய் பசுபதி என்னும் அக்னியிடம் சமர்ப்பிப்பது போல் ஸ்ரீராமரிடம் சமர்ப்பிக்கிறேன். இங்கரம் சிந்தனை மேலிட்டவராய் சீதையை அடையாமல் தியானத்தில் துயரத்திலும் மூழ்கிய வானரர் மேலும் யோசிக்கலானார். புகழ்மிக்க ராமபத்ரியான சீதையை காணும் வரை லங்காபுரியை மீண்டும் மீண்டும் தேடுகிறேன். சம்பாதியின் வார்த்தையை கொண்டு ராமரை நான் அழைத்து வந்தால் அவர் மனைவியை காணாமல் வானரர் எல்லாரையும் எரித்து விடுவார். உணவை சுருக்கி இந்திரியங்களை அடக்கி கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறேன். மானிடர்களாலும் வானரர்களாலும் என் செயலால் நாசமடையாமல் இருப்பார்கள். இதோ பெரிய மரங்களையும் அசோகவனம் தெரிகிறதே, இது என்னால் தேடப்படாத இடம். ஆகையால் இதில் புகுவேன். வசுக்களையும் ருத்ரர்களையும் அதித்தியர்களையும் அஸ்வினி தேவர்களையும் மருந்துகளையும் நமஸ்கரித்துவிட்டு அரக்கர்களுக்கு துன்பத்தை வளர்ப்பவனாக நான் செல்லப் போகிறேன். எல்லா ராட்சசர்களையும் வென்று தவம் செய்வனாக சித்தியளிப்பதும் போல் ஸ்ரீராமருக்கு இக்ஷ்வாகு குல நந்தினியான சீதையை அளிக்கப் போகிறேன். வாயு குமாரரும் மகா தேஜஸ்வியுமான அனுமார் இவ்வாறு சிறிது நேரம் சிந்தித்த பின் கவலையின் பிணியிலிருந்து விடுபட்ட இந்திரியங்களை உடையவராய் உயரக் கிளம்பினார். லக்ஷ்மணருடன் கூடிய ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம். ஜானகர் திருமகள் தேவிக்கு நமஸ்காரம். ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மிருத்துகணங்கள் ஆகிய அனைவருக்கும் நமஸ்காரம்.
அவர்களையும் சுக்கிரீவனையும் நமஸ்கரித்துவிட்டு மாருதியானவர் எல்லா திசைகளையும் உற்று நோக்கி அசோகவனம் சுபமான காரியத்தை சித்தியளிக்கக்கூடியதாகலாம் என்று மனத்தாலே முதலில் அங்கு சென்றதாய் பாவித்து மேலே செய்ய வேண்டியதை யோசித்து மரங்கள் அடர்ந்த அசோகவனம் நிச்சயமாக பல ராட்சசர்களால் காக்கப்பட்டிருக்கும், எல்லாவிதமான சிறப்புடையவர்களும் கூடியிருக்கும், அதை பற்றி எனக்கு யோசிக்க வேண்டும். நிச்சயம் மரங்களை பாதுகாக்கும் காவலர்கள் வைக்கப்பட்டிருப்பார்கள். வாயு பகவான் கூட வேகத்தை அடக்கி கொண்டு வீசுகிறார் போலிருக்கிறது. காரியத்திற்கு ராவணனாய் கருதியும் நன்கு சுருக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. ரிஷிகளும் தேவர்களும் எனக்கு இங்கம் காரிய சித்தி அருள வேண்டும். பகவானும் பிரம்மாவும் அக்னியும் வாயுவும் வஜ்ராயுதம் தாங்கிய இந்திரன் முதலிய தேவர்கள் எனக்கு சித்தி அளிக்க வேண்டும். பாசத்தை கையை கொண்டு வருணனும் அவ்வாறே சந்திர சூரியர்களும் மகாத்மாக்களாகிய அஸ்வினி தேவர்களும் மருதுக்களும் ருத்ரர்களும் எல்லா பூதங்களும் பூதநாயக்கர்களும் காணப்படாத வழியில் மறைந்திருக்கும் உற்ற தேவதைகள் எனக்கு சித்தியளிக்க வேண்டும். ஸ்ரீராமர் வர்ணித்த பிரகாரம் உயர்ந்த நிசியும் வெளுத்த பற்களும் அழகிய புன்சிரிப்பும் தாமரை இதழ் போன்ற குற்றமற்ற கண்களும் பூர்ண சந்திரன் போன்ற முகமும் படைத்த அவ்வுத்தமியின் திருமுகத்தை நான் எப்பொழுது காண்பேன்? தீய எண்ணத்துடன் அலங்காரமும் வேஷமும் பூண்ட அற்பனும் கொடிய செயல்கள் செய்பவனும் பாவியுமான ராவணனால் வலிய கவர்ந்து கொண்டு வரப்பட்ட சீதை இப்பொழுது என் கண்களில் அகப்படாமல் எங்கு மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று எண்ணினார் அவ்வானரோத்தமர். இத்தகம் 13வது சர்க்கம் முற்றிற்று.